Praise the Lord and welcome to Advent Discussions in the Christmas நாட்களில் நாம் கிறிஸ்து இயேசு வந்தது நிமித்தமாக நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேத வசனத்தில் இருக்குது என்று அதெல்லாம் தோண்டி எடுத்து நாம் படித்து அதிலிருந்து நாம் தேவனுக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறோம். வாட் அ பிளெஸட் டைம் நம்மளோட பாஸ்டர் ஃப்ராங்க்லின் இருக்கிறது. அண்ட் இந்த 3 நாட்களாகவே உங்கள் பற்றி எனக்கு தெரில, பட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஸோ மச் ஃப்ரம் பாஸ்டர்ஸ் ரெவலேஷன், த வேர்ட்ஸ் ஹீஸ் பீன் டெல்லிங் அஸ் and the things that the Holy Spirit is revealing through him. So thank you, Pastor. We really appreciate your time. Thank you so much. I know this is a very last minute setup to bring you on the set, but it has been such a joy to have you. Absolutely. And the gleanings and learnings have been incredible. இன்னைக்கு நம்ம தலைப்புக்கு வந்து we are talking about 1 John chapter 2 verse 6. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு ஒரு உதாரணம். பாருங்க, பரிசுத்த வாழ்க்கையின் உதாரணம் ஆதாம் ஏவாளுக்கு கார்டன் ஆஃப் ஈடன் இல்லைங்களா, அந்த ஏதேன் தோட்டத்தில் சாயங்கால நேரத்தில் தேவன் வந்து அவங்களோட நடந்தார். God walked with them. கர்த்தர் அவங்களோட நடக்கிறதுனால என்ன ஆச்சுங்க, அவங்களுக்கு they were able to see, they were able to hear, they were able to touch, feel, know இல்லைங்களா. இந்த எக்ஸாம்பிள் பரிசுத்த வாழ்க்கைக்கு, தேவன் விரும்புகிற வாழ்க்கை, தேவன் உண்டாக்குன வாழ்க்கையின் அந்த எக்ஸாம்பிளை கர்த்தரோட நடக்கும் போதை கற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஏதேன் தோட்டத்திலேருந்து அவங்க வெளியாக்கப்படும் போது அவங்களுக்கு they lost that divine grace, they lost that blessing to be able to see the walk இல்லைங்களா. இப்போ கிறிஸ்து இயேசு இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது Pastor is going to talk from there, from 1 John chapter 2 verse 6. அவர் நடந்தபடியே ஏதேன் தோட்டத்தில் அவர் நடந்தார், அதை பார்த்தோம். கிறிஸ்து இயேசு இப்போ உலகத்துக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வைத்து அவர் நடந்தபடியே நடக்க நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர் சொன்ன அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது. நான் கிறிஸ்தவன்ட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. நம்ம கிறிஸ்தவங்கன்னு எப்படி காட்டணும்னா, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். He been an example to us. யாரும் சொல்ல முடியாது என்னால் இப்படி வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில நம்மளை போல ஒரு மனுஷனா நமக்கு இருந்த எல்லா கஷ்டங்களையும் அவர் பட்டிருக்கிறார். அவர் வந்து அவர் 30 வயசுல டக்குன்னு வரல. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பட்ட கஷ்டம்லாம் தெரியும். ஸோ ஹி நோஸ். அவர் நம்ம சின்ன வயசுல படுற கஷ்டத்துல இருந்து எல்லா கஷ்டங்களும் அவருக்கு தெரிந்தும் இவைகளின் எல்லா மத்தியிலும் அவர் தேவ சித்தத்தின்படி நடந்தார். He walked according to his father's will. அவர் சொல்றாரு, நான் பிதா எனக்கு என்ன சொல்றாரோ அதன்படியே நான் செய்கிறேன். அவர் எனக்கு காண்பிக்கிறத நான் அப்படியே செய்கிறேன். அவர் சொல்லாததை நான் ஒன்றுமே செய்யறது இல்லைன்னு சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய முந்தின பகுதி சொல்லுகிறது, நிலைத்திருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து ஜான்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. திராட்சை செடி தன் கொடியோடு இணைந்திருக்கணும். நீங்க இணைந்திருக்கலன்னா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதான். நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவோடு கூட இல்லைன்னா தனியாய் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு இதை ரொம்ப உங்க மனதில் நீங்க பதிஞ்சு வச்சுக்கிடுங்க. நம்மளால தனியா எதுவுமே செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். Apart from me you can do nothing. அந்த வேர்டு பாருங்களேன், இயேசு கிறிஸ்தே சொல்லியிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்களே, பாஸ்டர் நான் செஞ்சு முடிச்சிடுவேன், நான் படிச்சிடுவேன், நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன். ஐயோ, அப்படி வேர்ட்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. நான் செஞ்சிடுவேன், நான் நடத்தி காட்டுவேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய கிருபை இல்லாம இன்னைக்கு காலையில கூட நம்மளால விழிச்சிருக்கவே முடியாது. அவருடைய இட் இஸ் அப்சல்யூட் இஸ் கிரேஸ். அவர் நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸை வச்சிருக்கிறார். வாட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ்னா, எப்படி ஜெபிக்கணும். இவ்வளோ உபத்திரவங்கள் நம்ம சொல்லுவாங்க, ஜெபிக்க டைமே இல்லை. ஜெபிக்க டைமே இல்லைன்னா ராத்திரியெல்லாம் என்ன டைம் இருக்குல்ல. ஸோ யூ கேன் ஸ்பெண்ட் யூர் டைம் இன் ப்ரேயர். நைட்டில் இரவு நேரத்தில் அவர் வசனம் சொல்லுது, இரவு முழுவதும் ஜெபித்தார். காலையில் அதிகாலையிலேருந்து மலைக்கு போய் ஜெபித்தார். சீஷர்களோடு கூட அவங்க சீஷருங்க கேட்குறாங்க, நீங்கள் ஒரு ராத்திரி ஃபுல்லாக ஜோம் பண்ணுறீங்களா, அப்படி என்ன தான் ஜோம் பண்ணுறீங்க சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. They are asking him, teach us to pray. That's the only thing they asked him. They didn't ask for food.
சாப்பாடு Or எப்படி how to heal people, how Exactly. to preach. Nothing. அவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா டெய்லி நைட்டு ஃபார் hours he is praying and they are so interested and they are asking please teach us to pray. How to pray. How to pray for hours. And we even now we can ask that. You know, when you go to pray, I have this habit, Pastor. Sometimes when I feel difficult to pray, I'll just go ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க. எனக்கு இது இப்போவும் நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம ஜபத்தில் தான் அப்படி வளரும். பட் ஸ்டில் நவ்ல சம்டைம்ஸ் மனசு சோர்வாக இருக்கும் போது ஐ ஆஸ்க் காட் டீச் மீ டு ப்ரே இன் திஸ் சிச்சுவேஷன். இந்த உபத்திரவத்தில் எனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க. அண்ட் ஹீ இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். புயலின் மத்தியில் ஜெபிக்க அவர் நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறார். அடுத்தது தாழ்மையா இருக்கிறதுக்கு அவர் நடந்ததுபடியே நம்மளும் நடக்கணும். தாழ்மை என்னன்னா மரண பரியந்தும் தம்மை தாழ்த்தினாராம். He humbled himself even till the last minute. கடைசி வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். தாழ்மைன்றது என்னன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் மற்றவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறீங்கல்ல, அதுதான் தாழ்மை. ஒரு எக்ஸாம்பிள் பாஸ்டர், ஹம்பிள்னஸ் மற்றவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நீங்க நடக்கிறீங்கனாலே யூ ஆர் ஹம்பிள். உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் ஹம்பிள். ஒருத்தவங்களுடைய அட்வைஸ் படி நீங்க செய், ஈவன் ஆஃப்டர் யூ நோ எவ்ரிதிங் ஸ்டில் யூ டேக் பீப்புள்ஸ் கவுன்சில்னா யூ ஹேவ் ஹம்பிள்னஸ். எனக்கு யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, ஐ நோ மை லைஃப், தே டோன்ட் நோ மை பெயின், அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. We should take counsel from others. நம்ம மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்கிறதே நமக்குள்ள தாழ்மையை கொடுத்துருக்குது. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நம்ம இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாமா? லுக் அட் his humbleness. He can feed them easily. ஆனால் அவர் கேட்கிறார், நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கலாமே. அவர் கேட்டு அதன்படி செய்கிறார். He has suggestions from others. அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்ல போனோம்னா, மன்னிக்கிறதுல அவரை போல யாருமே கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து ஃபர்ஸ்ட் எங்கே போயிருக்கலாம் அப்படின்னீங்கன்னா, பைலட் கிட்ட போய் நின்றுக்கலாம், பிலாத்து கிட்ட போய் நின்றுக்கலாம். ஏய் நானா நிற்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் அவர் பிலாத்து கிட்ட போய் நிற்கல. அவர் அடிச்சவங்க கிட்ட போய் அவர் உயிர் தெழுந்தவொடனே நிற்கல. எங்கே போய் நின்னான்னா 12 பேர்கிட்ட போய் நிற்கிறார். லுக் அட் his forgiveness. அதெல்லாம் நம்மளை ஓடிட்டாங்க, மறுதளிச்சுட்டாங்க, அவங்க கிட்ட போய் நிற்கிறார். பாஸ்டர், நம்மளை காயப்படுத்துக்கிறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் பாஸ்டர். Till our last day நம்ம மன்னிக்கிறோம்ல, அவங்க திரும்ப நம்மளை காயப்படுத்துவாங்க. People whom we forgive, they will again hurt us. அப்படி தெரிஞ்சு இவங்க திரும்ப நம்மளை காயப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்கள மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து 12 பேருடைய கால்களை கழுவினார். அதுல ஒருவனுடைய கால்கள் யூதாசனுடைய கால்கள். He knows that he is going to betray him, but still he forgave. நிறைய உதாரணங்களை ஏசப்பா நமக்காக வச்சு போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவர்களில் நம்ம நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். Yes. Beautiful, beautiful. What a gift God has given us in this through Christmas, இல்லைங்களா? Is an example of how to live that God desired, God ordained life. கர்த்தர் நமக்காக நியமித்த வாழ்க்கையை வாழ மனுஷன் உதாரணத்தை எழுந்து போயிட்டான், இல்லைங்களா? பல வருஷங்களாக மனுஷன் பரிசேயர் சதிசேயருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட பார்த்து ஒரு உதாரணம் கிடைக்குமோ என்ற ஒரு வாஞ்ச நிறைய பிள்ளைங்களுக்குள்ள நிறைய மனுஷருடைய இருதயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, I'll send you my son. மனுஷ ரூபத்தில் உங்களை போலவே எல்லா இடத்துலையும் சோதிக்கப்பட்டு அவர் பரிசுத்தமாக, பாஷ சொன்னது போல இல்லைங்களா, தாழ்மையாக, மன்னிக்கிற குணாதிசயத்தோட, ஜபத்தோட, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அநேக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கக்கூடும், இல்லைங்களா? நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நாம் ஜபிக்க போகிறோம். நம்ம தியான நேரத்தில் இதை நாம் பேசியிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் கர்த்தர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருங்க. அவருடைய வாழ்க்கையின் உதாரணம், அவர் நம்மக்கிட்ட என்ன விரும்புகிறாரு, வாட் ப்ளீஸஸ் த லார்ட், வாட் டஸ் த லார்ட் எக்ஸ்பெக்ட் ஆஃப் அஸ், அதை ஆண்டவர் வர வாயில சொல்ல வாழ்ந்து காட்டி உதாரணமாக நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாருங்க. பாஸ்டர் அருமையாக யோவான் 15 கொண்டு வந்தார். இஃப் யூ அபைட் இன் ஹிம், அவருக்குள் நாம் நிலைத்து இருந்தோம் என்றா அந்த ஜீவன், அந்த உதாரணம் நமக்குள்ள செயல்படும். Are you ready to abide in him? Hallelujah. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் தூரம் இருக்கக்கூடாதப்பா, உமக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும். உங்கள் ஜீவன் எங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். உங்கள் உதாரணம், உங்கள் குணாதிசயங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துகிறவர். கோபம் வருகிற நேரத்தில்
அவர் பேசுவார். தாழ்மையா இரு, மணி இல்லைங்களா? பாஸ்டர் சொன்னது போல காயப்படுத்தினவங்க திருப்பி காயப்படுத்தினா அவங்கள நம்ம திட்டாம நம்ம இயேசுவை போல மன்னிக்க முடியுமா? Amen. கடைசி மட்டும் ஆண்டவர் அவங்கள எப்படி மன்னித்து அன்பு கூறுகிறார் பாருங்க, இல்லைங்களா? அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டியது ஆண்டவர் விருப்பங்க. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இந்த மாதம் முழுவதுமாக இந்த ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் முழுவதுமாக என்னெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார், பிகாஸ் ஆஃப் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் what has happened, இல்லைங்களா? நம்ம பார்த்து தேவன் கருத்தில் ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். Today I want to ask Pastor to pray once again. Sure, Pastor. And bless all the viewers so that Christ and his nature, his character can be formed in us, so that we can be, as he was an example to us, we can be example to others for his glory. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் வசனத்தை தியானித்தபடி உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க, உம்மில் நாங்கள் நிலைத்து உம்முடைய மாதிரியை நாங்கள் கடைப்பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க நடந்த வழியில நாங்களும் நடக்க, உம்மை போல பரிசுத்தமாய், உம்மை போல ஜெபிக்கிறவர்களாய், உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் லார்ட். ஆண்டவரே, உங்களை போல நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபைதாரும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் சாயலாக அவருடைய பாதையில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். I wish you all a Merry Christmas and a Happy New Year. Thank you. Amen. Thank you, Pastor, for Thank being you with so us. much. And the Thank Lord you. bless you. Thank you for Pastor. all the inputs you shared. Thank you so much for inviting me. Absolutely. Thank you. Absolutely. God bless you all. Thank you.